ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். கல்யாணம் பண்ணியும் ஃபஸ்ட் நைட் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் டிவிகே கட்சி சார்ந்த எல்லாரோட நிலைமை இப்படி தான் இருக்குது. தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினச்ச 75 வருஷம் அரசியல் அறக்கர்களை ஈஸியாக விஜய் அவர்கள் தோக்கடிச்சார். அப்படி இருந்துமே போதிய மெஜாரிட்டி சீட்டு கிடைக்காதனால ஆட்சி அமைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கார் விஜய் அவர்கள். எதிர்பாராத விதமாக 10 வருஷத்துக்கு மேலே திமுகவுக்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. தாவேக ஒரு மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட கட்சி அப்படின்றனால பாஜக கிட்டேயோ இல்லை பாமக கிட்டேயோ ஆதரவு கேட்கவே முடியாது. விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்கிட்ட மட்டும்தான் ஆதரவு கேட்க முடியும். ஆனால் அவங்களும் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சும் ஆதரவு கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான முடிவு சொல்லாம இன்னுமே இழுத்தடிச்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைமையில் உயர்நிலை கூட்டம் போட்டு ஒரு நல்ல முடிவை சொல்றோம் அப்படின்ட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க திமுகவோட ரொம்ப நாள் அடிமையா இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. தாவேக்கோட இந்த சூழ்நிலையை சாதகமாக எடுத்துக்கிட்டு நிறைய கட்சிகளும் நிறைய நியூஸ் சேனல்களும் அவங்களோட பொருளாதார ஆதாயத்துக்கு கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கே ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் விசிகா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்கிட்ட நீங்கள் மீண்டும் திமுக கூட கூட்டணியில் தொடரணும், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தாண்டா இடையூறு. உங்களால் இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இதுவே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒன்றா மறுத்தேர்தல் வரும், இல்லாட்டி 5 வருஷத்துக்கு நீ ஆண்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விட்டுருவாங்க. ஆனால் சரியான நேரம் மக்களுக்கு வரும்போது இப்போ எடுத்து ரிவெஞ்சை விட பல மடங்கு பதிலடி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அடியிலிருந்து எத்தனை ஜென்ம ஆனாலும் உங்களால் மீள முடியாது. ஒருவேளை விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய் அவருக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா அதிமுக கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ஆட்சி அமைச்சாலும் விஜய் அவர்களால் கண்டிப்பாக சுதந்திரமாக ஆட்சி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் மறு தேர்தல் சந்திக்கணும். அப்படி பண்ணாதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மக்கள் மரண பயத்தை காட்டுவாங்க.